ரஜினி படத்துக்கு வந்துட்டு டிவிக்கே ஓட்டு போடுன்ற. ரஜினியே தளபதி ஃபேன் தான். அது உங்களுக்கு இன்னும் தெரியல. ஓட்டு போடும்போது தெரியும். அப்போ எல்லாம் பார்ப்பேன். தளபதிக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. தலைவர் கூட தளபதி ஃபேன் தான். ஓட்டு அவர் தான் போடுவார். வேணா பார்த்து படையப்பா படம் பார்க்க வந்ததே தளபதியை பற்றி பேசுறதுக்கு தான். சரிங்களா? ஒரு சேஞ்சும் இல்லை. எனக்கு கொஞ்சம் முடி குறைஞ்சிருக்கு. மற்றபடி தலைவரும் அப்படியே இருக்காரு, நாங்களும் அப்படியே இருக்கோம். அதே கலாட்டா, அதே விசில், அதே எனர்ஜி. நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லைஃபுக்கே ரொம்ப தேவையான விஷயம் எல்லாருக்குமே. அதிகமாக ஆசைப்படுற அவங்களையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. தலைவர் தான் எல்லாமே. எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹேட்ஸ் ஆஃப். ரஜினிகாந்த் படம் நீங்கள் எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் கன்ஃபார்மாக பார்ப்போம். தலைவா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மெனி மெனி மூவ் ஹாப்பி. மெனி 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 மூவ் ஹாப்பி. வேற லெவல் வைப்ரேஷன். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சூப்பர் ஸ்டார். உங்களோட படம் எவ்ரி இயர் கொடுங்க. அண்ட் ரீரிலீஸும் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக அதுதான் எங்களுக்கு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். எப்பவுமே தலைவர் தான் சூப்பர் ஸ்டார். எப்பவுமே ரஜினிகாந்த் இல்லை, ஆராகாந்த் தான். ரஜினியும் விஜயும் வேற வேற வரும். என்ன தெரிஞ்சா அதான். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். மே காட் பிளஸ் யூ சூப்பர் ஸ்டார். தலைவர் தலைவர் சூப்பர் ஸ்டார். ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வந்ததா சரித்திரம் இல்லை. 26 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே பார்க்குறேன். ஒரு சேஞ்சும் இல்லை. என்ன எனக்கு கொஞ்சம் முடி குறைஞ்சிருக்கு. மற்றபடி தலைவரும் அப்படியே இருக்காரு, நாங்களும் அப்படியே இருக்கோம். அதே கலாட்டா, அதே விசில், அதே எனர்ஜி. நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரிலீஸ் ஆன டைமில் எனக்கு பார்க்க சான்ஸ் கிடையாது. அப்போலாம் குழந்தை. ஸோ பார்க்கல. வெரி ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லா சீனுமே டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட் டைம். இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். அந்த மாதிரி இருந்தது வைப்ரேஷன். மேம் இந்த மூவி வந்து கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் ஆச்சு. அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜென்ஸு கிட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அது பார்க்கும்போது நீங்கள் அவங்க உள்ள ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுதான் அவங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குன்னு தெரியல. ஜென்ஸி ஆர் வாட் எவர் எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் படம் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வெல்கம் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் சீன் டு எண்ட் சீன் வரைக்கும் ஒன்று கூட எங்கேஜிங்காக இல்லையே இப்படி கிரிஞ்சாக இருக்கே அப்படி சொல்லவே முடியாது யாராக இருந்தாலும். ஸோ அந்த லெவலுக்கு சூப்பர் எங்கேஜிங்காக இருந்தது. செம்ம கமர்ஷியலாக இருந்தது. வெல்கமிங்காக இருந்தது எல்லா சீனுமே. ஆனால் இப்போ வந்து சினிமா அப்டேட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சினிமா வந்து அப்டேட் ஆனதுனால தேவையான விஷயங்கள் கரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு என்ன ஸ்டோரியில் என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சு முடிச்சிடுறாங்க. ரொம்ப நிறையா பாட்டு போட மாட்டாங்க. நிறைய சீன்ஸ் ரொம்ப வளவலன்னு இழுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் மேபி வந்து இது பண்ணலாம். பட் பழைய படம் வந்து எல்லாருக்கும் ஒரு மெமரிஸ் இல்லை. அது வந்து எவ்வளோ இழுத்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதை பார்த்து அந்த டைமில் நம்ம என்ஜாய் பண்ணுன்றதுனால யாருக்குமே எந்த ஒரு போர் ஃபீலுமே வராது. ஸோ எப்பவுமே பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சாங்காவது இருக்கும் மினிமம். இப்போலாம் ஒரு சாங் தான் இருக்கும். அது இப்போ எடுக்கிறவங்கள தான் கேட்கணும். தலைவரை வச்சு எடுத்தால் 3 மணி நேரம் என்ன 30 மணி நேரமும் பார்க்கலாம். அதனால் தலைவரை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் பெஸ்ட் மூவிஸ் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாமே சூப்பர் சார். வாட் சீயிங் அகைன். தலைவர் வந்து இப்போ 25னா எனக்கு 10 தான். அவ்வளோதான். எங்களுக்கு வந்து மென்டல் ஏஜஸ் வி ஆர் ஆல் யங். அவ்வளோதான். எதுவுமே கட் பண்ண மாதிரியே தெரியல. எல்லா சீனுமே போட்டிருக்காங்க. எந்த சீனுமே கட் பண்ண மாதிரியே இல்லை. எல்லாமே செம்மையாக இருக்குது. எல்லா ஸ்க்ரீன் பிளே குவாலிட்டி எப்படி மேம் இருந்துச்சு? ஸ்மால் ஸ்க்ரீனில் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து ஓகேவாக தான் இருந்தது. பட் ஆடியோலாம் வாஸ் குட். வீடியோ மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. பட் அது ஃபோன்லேயே அப்படி பார்ப்போம், டிவிலேயே ஹேண்ட் பார்ப்போம். இப்போ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து எப்படி தெரிஞ்சாலும் பார்க்கலாம். அந்த லெவலில் இருந்தது வைப்பு. மேம் உங்களுக்கு அந்த மூவியில் எந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்ச சீன்? நீலாம்பரி அண்ட் படையப்பா மீட் பண்ணுவாங்கல்ல எதிர்க்க அந்த சீன் தான் செம்ம தரமாக இருந்தது. தரமான சம்பவம் அது. அதுதான் ரொம்ப ஓவராக வந்து ஒரு விஷயத்தை வந்து இமோஷனை கொண்டு வரதுக்கு நிறைய எஃபர்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களாவே இருக்கும் போதே நமக்கு அந்த இமோஷன் வந்தது. சிவாஜி சார் சும்மா போய் அந்த பில்லரை தான் தொடுவார். அப்போயே நமக்கு துக்கமாக ஆயிடுது. ஆனால் இப்போல்லாம் புரண்டு அழுந்தாலும் நமக்கு அந்த இமோஷன் வரல. ஸோ மேபி அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ரொம்ப ஓவராக ஒரு இமோஷனுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க தேவையில்ல. அது நேச்சுரலாக வர்றது அப்படியே அவங்க எடுத்துட்டாங்கனாலே செம்மையாக இருக்கும். இங்கே எல்லாருமே அது மாதிரி தான் இருக்குது. படம் பார்க்கவே நேச்சுரலாக இருக்குது. யாருமே ஓவர் டூ பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால கனெக்ட் ஆகுது. ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சாங்காவது இருக்கும் மினிமம். இப்போலாம் ஒரு சாங் தான் இருக்கும்.
பழைய படத்தில் ஒரு 5 சாங் இருக்கும், அந்த 5 பாட்டுமே கேட்க நல்லாயிருக்கும். அது வந்து குத்து பாட்டாக இருந்தாலும் சரி, மெலடி பாட்டாக இருந்தாலும் சரி, எந்த பாட்டாக இருந்தாலுமே கேட்க நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போ வந்து நிறைய வந்துருச்சு இல்லைங்களா. முன்னாடிலாம் வந்து எதுவுமே இல்லை, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தேட்டரில் வந்து பார்த்தா தான் உண்டு. இப்போ ஓடிடி வந்துருச்சு, இப்போ நிறைய ஃபோன் மூலியமாகவே நிறைய லீக் ஆகுது. என்னென்னவோ சில சின்ன சின்ன ஒரு ஃபோட்டோ வச்சு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு ஸ்டோரியை ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. அப்டேட் ஆகுது, வேர்ல்டு அப்டேட் ஆகுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஆளுங்களும் அப்டேட் ஆகிறாங்க, அவ்வளோதான். லைஃபுக்கே ரொம்ப தேவையான விஷயம் எல்லாருக்குமே. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சூப்பர் ஸ்டார். உங்களோட படம் எவ்ரி இயர் கொடுங்க அண்ட் ரீரிலீஸும் எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக அதுதான் எங்களுக்கு பெரிய செலிப்ரேஷனாக இருக்குது. அடுத்த பார்த்துட்டு என்ன படம் எதிர்பார்க்குறீங்க? அருணாச்சலம் கண்டிப்பாக. தலைவர் தான் எங்களுக்கு என்னைக்கே ஒரு தலைவர் தான். ஓகே, அவர் அரசியலுக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படலை. அவர் வந்தாலும் நாங்கள் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அவர் எப்பயுமே எங்கள் கூட இருந்தால் போதும், அவ்வளோதான். தவிர இப்போ அது கிடையாது. அரசியலுக்கு வந்து தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லைங்க. அவர் அரசியலுக்கு வராமல் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு. அரசியலுக்கு வந்து செய்கிறவங்கள விட அரசியல் இல்லாமல் நிறைய செய்கிறார். தலைவரை எங்கள் ஜென்ரேஷனில் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் மொதல் தடவையாக தேட்டரில் வந்து, அதுவும் தலைவர் ஃபேன்ஸோட தலைவர் பிறந்த நாள் அப்போ ஃபஸ்ட் ஷோவில் ரோஹிணியில் உட்காந்து நாங்கள் பார்க்குறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். இந்த ஜென்ரேஷனில் மாதிரி படம் வருமா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படியே தலைவர் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும், ஐயா அந்த ஊஞ்சல் சீன்லாம் சொன்னோனுங்க ஐயா, இப்போ வர எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்ருங்க ஐயா. அந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் சீனு கிடையாது. அந்த சீனில் எப்படி யோசிச்சாருன்னு தெரியல கே.எஸ். ரவிக்குமார். ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம். அந்த அப்போ இருந்த தலைவர் ஃபேன்ஸோட வைப் எப்படி இருக்குமோ அதே வைப்பு இப்போவும் இருக்குது, இதுக்கப்புறமும் இருக்கும். ஏன்னா நாங்கள் கொண்டு போவோம். எங்கள் தலைவருக்கு செய்யாமல் நான் யார் வேறையா செய்வா? எங்கள் தலைவரை ரொம்ப பிடிக்குங்கய்யா. இதே மாதிரி தான் கூலி படம் வந்துச்சு. ஃபஸ்ட் ஷோ எங்கள் வீட்டில் சண்டை போட்டு ஃபஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன்னு திருச்சியில் நான் போய் பார்த்துட்டு வந்தேங்கய்யா. நான் காலேஜை படிக்கும்போது காலேஜ் கட்டச்சு போய் பார்த்துட்டு வந்தேங்கய்யா. அந்த அளவுக்கு நாங்கள் தீவிரமான தலைவர் ஃபேன்ஸ். தலைவர்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாருங்க தலைவர் ட்ரெஸ் போட்டு தான் எங்கே எப்போ தலைவர் படம் போனால் இப்போ தலைவர் ட்ரெஸ் போட்டு தான் போவேன் நான். எங்கள் அப்பா என்னை பார்க்க வச்சார் முத கபாலி படத்தில் போகலான்னு. என்ன பெரிய தேட்டர் தான் கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சேன். பக்கா லோக்கல் தேட்டர் ஏவிஎம் கூப்பிட்டு போனார். அப்போ ஏவிஎம் இருந்துச்சு, பக்கா லோக்கல் தேட்டர் ஏவிஎம் கூப்பிட்டு போனார். போய் பார்த்தோங்கய்யா, சூப்பராக இருந்துச்சு. தலைவர்னா உண்மையான ஃபோர்ட்னு என்னென்னு எனக்கு காட்டினாரு. அன்னையிலேருந்து நான் பார்த்தேன், தலைவர் தான் எல்லாமே. எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே தலைவா, ஹேட்ஸ் ஆஃப்.